ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்ஃபு பாண்டா வெர்சஸ் ஜுஜுட்சு கைசன் பாண்டா. டாபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த சேனலில் நான் பேசி வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு மேலே ஆக போகுது. நிறைய பேர் பர்சனலாக வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஏன் ப்ரோ சேவேஜ் பாயிண்ட்ல நீங்கள் பேச மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் சேவேஜ் எம்பையர் சேனலில் தொடர்ந்து பேசி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இதில் பேசாததுக்கு ரீசன் என்னோட கண்டென்ட்ஸ்லாம் அவுடேட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆடியன்ஸ் எப்பேற்பட்ட லிஸ்டிங் அண்ட் வெர்சஸ் கண்டென்ட்ஸ் மேக் பண்ணாலும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. பட் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ், அது எங்க சேனலை மட்டும் இல்ல, மற்ற எல்லா சேனலை ஃபாலோ பண்றவங்களுமே எது கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கோ அதை மட்டும் தான் பார்த்து சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில என்னை விட அகில் ப்ரோ ட்ரெண்டிங் டாபிக்ஸ்லாம் நல்லா பேசுற காரணத்தினால தான் அதிகமா இப்போ ரீசெண்ட் வீடியோஸ்ல அவர் பேசிக்கிட்டு வராரு. ஏன்னா நான் ஒரு கண்டென்ட் ஸ்கிரிப்ட் எழுதி அதை ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி சோர்ஸ் டவுன்லோட் பண்ணி தென் வீடியோ எடிட் பண்ணி தம்ப்நெயில் மேக் பண்ணி ஃபைனலாக அவுட் எடுத்து அப்லோட் பண்றதுக்குள்ள அந்த ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மற்ற யூடியூபர்ஸ் கவர் பண்ணிடுவாங்கன்ற காரணத்தினால தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே பழைய கண்டென்ட்ஸை மட்டும் மேக் பண்ணிட்டு வரேன். அண்ட் அதே மாதிரி இப்போ அகில் ப்ரோ வெறும் அனிமே கண்டென்ட்ஸை மட்டும் தான் பேசிட்டு வராருன்னு ஒரு டாக் இருந்தது. இப்போ அவருமே அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு பழையபடி நான் பேசின மாதிரி மற்ற பிரான்ச்சைஸ்ல இருக்கிறதையும் கவர் பண்ணிட்டு வராரு. ஸோ நம்ம சேனல் ஏற்கனவே 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வாங்கி ரொம்ப டேஞ்சரான ஒரு கட்டத்தில் இருக்கிறத பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால நானும் அகில் ப்ரோவும் மேக் பண்ற கண்டென்ட்ஸ்க்கு தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை தருவீங்கன்னு நம்புறோம். சரி, நம்ம டாபிக் உள்ள வருவோம். இன்னைக்கு வர்சஸ் பொறுத்தவரை 2 கேரக்டர்ஸுமே அப்பியரன்ஸ்ல மட்டும் சேம் கிடையாது, பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸுமே பயங்கரமா இருக்கிறதால பேட்டில் நிச்சயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல 2 பேரை பத்தியும் ப்ராப்பரா கம்பேர் பண்ணிட்டு யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா வழக்கம் போல உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ குங்ஃபு பாண்டா, இவரோட ரியல் நேம் பார்த்தீங்கன்னா போ பிங்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸோட ஒரு மெயின் ப்ரொட்டகனிஸ்டான இவர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலி ஓல்டு ஃபார்மிங் வில்லேஜ், அதாவது பாண்டாக்களோட வில்லேஜில் லீஷாங் அப்படின்ற ஒரு ஜெயின் பாண்டாக்கு பிறந்திருப்பாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களோட வில்லேஜ் லார்ட் ஷென்னால தாக்கப்பட்டதில் அங்கே ஒரு மிகப்பெரிய அழிவுகள் ஏற்பட்டு அதில் சில பாண்டாஸ் எப்படியே சர்வேவ் ஆகி வேற ஒரு இடத்துல போயிட்டு வாழ ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மேசக்கரில் போவோட அம்மா பார்த்தீங்கன்னா எதிரிகள் கிட்ட இருந்து தான் பையனை காப்பாற்றுறதுக்காக ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு தான் குழந்தைக்காக உயிரை விட்டுருவாங்க. லேட்டரா மிஸ்டர் பிங் அப்படின்ற ஒரு நூடுல் ஷாப் ரன் பண்றவரு போவ அடாப்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிப்பாரு. ஸோ தன்னோட பர்த் பிளேஸ் தான் உண்மையான அப்பா அம்மா யாருன்னே தெரியாம வளர ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் எப்படியாச்சும் குங்ஃபு கத்துக்கிட்டு அதுல மாஸ்டர் ஆகிடணும் அப்படின்ற கனவோட இருப்பாரு. அதுக்கு இன்ஸ்பிரேஷனா ஃபியூரியஸ் 5 டீமோட ஆக்ஷன் ஃபிகர்ஸை வச்சு தனக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு வருவாரு. அப்படி லைஃப் ரன் பண்ணிட்டு வரும்போது குங்ஃபு பாண்டா 1 டைம்லைன் படி மாஸ்டர் வூகுவே பார்த்தீங்கன்னா போவ டிராகன் வாரியரா செலக்ட் பண்ணிடுவாரு. அதன் பிறகு மாஸ்டர் ஷீஃபு அண்ட் ஃபியூரியஸ் 5 டீம்னு எல்லாரும் போவ படத்தோட கிளைமேக்ஸ்ல எல்லாருமே ஒரு டிராகன் வாரியரை அக்செப்ட் பண்ண வச்சிடுவாரு. அது மட்டும் இல்ல பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் லைக் டாய் லங், லார்ட் ஷென், ஜெனரல் காய் அண்ட் இப்போ ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய கமிலியன் சொல்லிட்டு பல பவர்ஃபுல்லான வில்லன்ஸோட சண்டையிட்டு டிஃபீட் பண்ணியிருக்காரு. சரி, இது வரைக்கும் போவை பத்தி ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ இவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்க்கலாம். பேசிக்கலி போவோட பாடி பல்கியா இருந்தாலும் மங்கி டி லுஃபி மாதிரி கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கிறதால டாய் லங் மாதிரி ஆப்போனன்ஸோட நர்வ் அட்டாக்ஸை ஈஸியா ரெசிஸ்ட் பண்ணிடுவாரு. அது மட்டும் இல்ல மோஸ்ட்லி ஆப்போனன்ஸோட பிசிக்கல் அட்டாக்ஸ் இவர் உடம்புல அவ்வளவு ஈஸியா காயங்களை உண்டு பண்ணிடாது. இன்ஃபேக்ட் ஆப்போனன்ட் பிசிக்கலி ஸ்ட்ராங்கா பயங்கரமான ப்ரூட் ஸ்ட்ரென்த்தை கொண்டு இருக்காரு. அப்படின்னா எப்படி டாய்லாங்கோட ஸ்ட்ரென்த்தை அவருக்கு எதிராக திருப்பினாரோ அதே மாதிரியே பண்ணிடுவாரு. அண்ட் ஆல்சோ கன்ஸ் மாதிரி வெப்பன்ஸை வச்சு அட்டாக் பண்ணாலும் அது யூஸே கிடையாது. ஏன்னா செகண்ட் பார்ட் மூவில கேனன் பால்ஸே தடுத்து அதை லார்ட் ஷென்க்கு எதிராகவே திருப்பி விட்டுருப்பாரு. இது மட்டும் இல்ல ஸ்வாட், ஸ்பியர், ஆக்ஸ், செயின்ட் வெப்பன் இப்படி எந்த மாதிரி ஆயுதமா இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுவாரு. அண்ட் ஆப்போனன்ஸோட அட்டாக்ஸ்ல இருந்து வேகமா டாச் பண்ற அளவுக்கு பயங்கரமான ஃபாஸ்டா ரன் பண்றது கூடவே ஹெவியான உடம்பு இருந்தாலும் எஜிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூரியஸ் 5 டீம் மெம்பர்ஸை விடவே அதிகமாக கொண்டு இருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ நார்மலாகவே இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிறவரு இன்னும் தன்னோட மைண்ட் ஸ்பிரிட்டையும் பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்ல வச்சுக்கக்கூடிய இன்னர் பீஸ் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் பிசிக்கலி மென்டலி இன்னும் சுப்பீரியரா மாறிடுவாரு. இது எல்லாத்த விட போவோட ஒரு தனித்துவம் வாய்ந்த விஷயம் அப்படின்னா இவரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் தான் சொல்லணும். என்னதான் சின்ன வயசுல இருந்து அரகுர ட்ரைனிங் எடுத்தாலும் ஒன்ஸ் வூகுவே இவரை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மாஸ்டர் ஷீஃபு அண்ட் ஃபியூரியஸ் 5 கிட்ட கடுமையான ட்ரைனிங் எடுப்பாரு. அண்ட் ஆல்சோ இவருமே சில ஓன் டெக்னிக்ஸை லேர்ன் பண்ணி தனக்கு குங்ஃபு சொல்லி கொடுத்தவங்களே டாமினேட் பண்ணிடுவாரு. ஸோ குங்ஃபு டெக்னிக்ஸ்ல ஜஸ்ட் பிசிக்கலா ஃபைட் பண்றதை தாண்டி சில பவர்ஃபுல்லான மேஜிக்கல் ஸ்பெஷல் மூவ்ஸையும் கத்து வச்சிருக்காரு. லைக் சில்க் அண்ட் மூன் டச் அப்படின்ற டெக்னிக் மூலமா மல்டிபிள் ஆப்பனன்ஸ் தன்னை ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண வந்தாலும் அவங்க எல்லாரையும் சிங்கிள் டச்ல ப்ளோ பண்ணி பறக்க விட்டுருவாரு. அடுத்து பேரலைசிங் டச் பாயிண்ட் அப்படின்ற டெக்னிக் மூலமா தான் ஆப்பனன்ஸோட நர்வ்ஸ்லேயே அட்டாக் பண்ணி அவங்கள டோட்டலா பேரலைஸ் பண்ணிடுவாரு. எல்லாத்த விட ஊக்ஸி ஃபிங்கர் ஹோல்ட் அப்படின்ற ஒரு கீ பேஸ்டு டெக்னிக்கை பயன்படுத்தி எப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான மோர்டல்ஸையும் ஸ்பிரிட் ரெல்ம்க்கு அனுப்பிடுவாரு. அதை இவர் ஸ்டைல்ல சொல்லணும்னா ஸ்கட்டூஷ்னு சொல்லி வில்லன்ஸை ஃபினிஷ் பண்றத படங்கள்ல பார்த்துருப்போம். சரி, இது வரைக்கும் போப்பிங்னா யாரு, அவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன, இப்படி எல்லாத்த பத்தியும் ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ அடுத்து இவரோட ஆப்பனண்ட்டை பத்தி பார்க்கலாம்.
ஜுஜுட்சு கைசன் பிரான்சைஸோட ஒன் ஆஃப் த மேஜர் சப்போர்ட்டிங் கேரக்டரான பாண்டா பாத்தீங்கன்னா குங்ஃபு பாண்டா மாதிரி பயாலஜிக்கலி பிறக்காம இனிஷியலி ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்டா தான் இருந்திருக்கு. அதாவது நான் லிவிங் ஆப்ஜெக்டா இருக்கிற ஒரு பொருளுக்கு கர்ஸ்ட் எனர்ஜி கொடுக்கறது மூலமா அதை கிட்டத்தட்ட ஒரு லிவிங் கிரீச்சரா மாத்த முடியும். ஸோ அப்படிதான் மசமிச்சியாக இந்த பாண்டாவை கிரியேட் பண்ணியிருப்பாரு. பட் மசமிச்சியோட பப்பட் ஜுஜுட்சு பாத்தீங்கன்னா மத்தவங்க பயன்படுத்துறதை விட ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதாவது இவரே இண்டிபெண்டா கர்ஸ்ட் காப்சஸை உருவாக்கி வளர வளர அந்த காப்சஸ் ஓனா கர்ஸ்ட் எனர்ஜிஸ் அண்ட் எமோஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாரு. அப்படிதான் ஃபர்ஸ்ட் பாண்டாவை கிரியேட் பண்ணி அதுக்கு சண்டை போடுற டெக்னிக்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸை விட எப்படி பெட்டரா திங்க் பண்றது, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. ஸோ இதுதான் பாண்டாவோட பேசிக் பர்த் ஸ்டோரின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஜுஜுட்சு ஹைலியே வளர ஆரம்பிச்ச பாண்டாவோ மற்ற சாசரஸை போல தன்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு ஒரு ஸ்டூடெண்டா படிச்சுட்டு வரும்போது ஜீரோ மூவி டைம்லைன்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரும். இதுல இவர் அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு ரியல் ஜெயின் பாண்டா மாதிரியே இருப்பாரு. அதோட எப்பவும் காமா பீஸ்ஃபுல்லா ஃப்ரெண்ட்லி நேச்சரோட அதிக சென்ஸ் ஆஃப் ஹியூமரை கொண்டு இருப்பாருன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் மசமிச்சியோட அரவணைப்பு இவருக்கு ஒரு ஃபாதர் லைக் பாண்டிங்கை கொடுத்திருந்தாலும் அவர் கொண்டுட்டாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நான் பழி வாங்க மாட்டேன், மனுஷங்களை மாதிரி கேவலமா நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி தன்னோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தியிருப்பாரு. சரி, இது வரைக்கும் பாண்டானா யாரு அப்படின்றத ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ இவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக்கலி பாண்டா ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்டா இருந்தாலும் மசமிச்சியோட யூனிக்கான ஜுஜுட்சு மூலமா உயிர் பெற்று இருக்கிறதால பிசிக்கலி இவருமே பயங்கர ஸ்ட்ராங்னு தான் சொல்லணும். அதாவது இவரோட மசில் பவர் அண்ட் பஞ்சஸ்ல இருக்கிற ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா கான்கிரீட் பால்ஸையும் அசால்ட்டா பிரேக் பண்ற அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்ல இவரோட பிசியாலஜி படி எப்பேற்பட்ட பிசிக்கல் டேமேஜஸையும் அப்சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு டியூரபிளாவும் கன்ஸ், கேனன்ஸ், ஈவன் கர்ஸ்ட் எனர்ஜி அட்டாக்ஸை கூட தாங்குவார்னு சொல்லலாம். கூடவே எஜிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்ஸஸும் அபாரமா இருக்கிறதால ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டில்னு வரும்போது வேற லெவல்ல நின்று சண்டை போடுவாரு. ஸோ ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸ் பொறுத்தவரை ஒரு இண்டிவிஜுவல் சாசரரோட பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸை விட அவங்க கிட்ட எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கர்ஸ்ட் எனர்ஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் அவங்க எவ்வளவு பவர்ஃபுல் என்ன கிரேடை சேர்ந்தவங்கன்னு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் செகண்ட் கிரேடை சேர்ந்த இந்த பாண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹை டிகிரி ஆஃப் கர்ஸ்ட் எனர்ஜி இருக்கும். அது மூலமா அட் அ டைம்ல அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரெண்டுத்திலுமே ஈடுபட்டு தான் ஆப்பனன்ஸ்க்கு டஃப் கொடுப்பாரு. இதுல பாண்டாவோட பாடிக்குள்ள மொத்தம் 3 கோர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 3 வெவ்வேறு சோல்ஸை உள்ளடக்கி இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறதால சண்டையில ஒரு கோர் வீக்கோ இல்ல டேமேஜ் ஆனாலோ இன்னொரு கோரை பயன்படுத்தி பேட்டில கண்டினியூ பண்ணுவாரு. அதுல இவ்வளவு நேரம் நம்ம பாண்டாவோட ஃபர்ஸ்ட் கோரை பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து பிரதர் கோர்னு சொல்லப்படுற கொரில்லா மோடுக்கு போனார். அப்படின்னா அப்பியரன்ஸ் வைஸ் கொஞ்சம் கொரில்லா போல சேஞ்ச் ஆகிறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸுமே பல மடங்கு அதிகரிச்சிடும். இது மூலமா ஃபுல் அக்ரெசிவ் மோட்ல இறங்கி அட்டாக் பண்ணும்போது ஆப்போனன்ட் எப்பேற்பட்ட டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜிஸை கையாண்டாலும் அதை அடிச்சு நொறுக்கிடுவாரு. இன்கேஸ் இந்த கொரில்லா மோட் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து சிஸ்டர் கோர்னு சொல்லப்படுற ட்ரைசெராடாப்ஸ் மோடுக்கு போவாரு. அண்ட் இதோட அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா பைபெடல் பாடியை கொண்டு ஒரு ட்ரைசெராடாப்ஸ் டைனோசர் மாதிரி சேஞ்ச் ஆகி சண்டை போடுவாரு. இந்த மோட்ல இருக்கும்போது இதோட பொட்டன்ஷியலை கஷிமோ பேட்டல்ல கொஞ்சம் மொக்கையா காமிச்சிருந்தாலும் ஸ்டில் ஓவராலா இந்த ட்ரிபிள் கோர்ஸை கொண்டு இருக்கிறதால பாண்டாவுமே பவர்ஃபுல் தான்றதை சொல்லியே ஆகணும். சரி, இது வரைக்கும் 2 பேரை பத்தியும் அவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்திலாம் ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க கன்க்ளூஷனை பார்க்கலாம். குங்ஃபு பாண்டா, ஜுஜுட்சு கைசன் பாண்டா 2 பேருமே ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுல கன்க்ளூஷனை சொல்றதுக்கு முன்னாடி 2 பேருமே படங்களை இதுக்கு முன்னாடி டிஃபீட் பண்ணப்பட்டிருக்காங்களான்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ், 2 பேருமே பீட் பண்ணப்பட்டிருக்காங்க. பட் அதுல ரொம்ப டேமேஜஸ் உள்வாங்கி சாகர நிலைமைக்கு தள்ளப்பட்டது அப்படின்னா ஜுஜுட்சு கைசன் பாண்டாவை தான் சொல்லணும். ஏன்னா கஷிமா கூட ஏற்பட்ட பேட்டில் அவர் கிட்டத்தட்ட பாண்டாவை கொண்டுட்டாரு. பட் கடைசி நேரத்தில் ஹக்காரி வந்து பாண்டாவோட தலையை எடுத்ததுனால சர்வைவ் ஆகிட்டு இருப்பாரு. அதனால ஜுஜுட்சு கைசன் பாண்டாவோட பாடி என்னதான் ஒரு கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஸ்டில் அதை அழிச்சிட முடியும்னு கிளியரா தெரிய வருது. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எடுத்ததும் போ தன்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை வெளிப்படுத்தாம சண்டை போடுவாரு. ஆல்சோ ஜுஜுட்சு கைசன் பாண்டாவும் தன்னோட ஃபர்ஸ்ட் கோரை மட்டும் வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல பிசிக்கல் பேட்டில் இன்டென்ஸா போக ஆரம்பிச்சதும் ஜுஜுட்சு கைசன் பாண்டா தன்னோட கர்ஸ்ட் டெக்னிக்ஸை பயன்படுத்தி சண்டை போட ஆரம்பிக்க இங்க குங்ஃபு பாண்டாவும் சில்கன் மூன் டச்சை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் கோரை பயங்கரமான டேமேஜஸை ஏற்படுத்துவாரு. அடுத்து சிஸ்டர் ஸ்கோருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ஜுஜுட்சு பாண்டா அகைன் ஒரு இன்டென்ஸான பேட்டில் ஈடுபடுவாரு. பட் அதை சமாளிக்கிற அளவுக்கு வேகத்தையும் பலத்தையும் குங்ஃபு பாண்டா கொண்டு இருக்கிறதால அதையுமே பீட் பண்ணிடுவாரு. ஃபைனலா கொரில்லா மோடுக்கு போன ஜுஜுட்சு பாண்டா பயங்கர அக்ரெசிவா இறங்கினதும் குங்ஃபு பாண்டாக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன் அலட்சியமா சண்டை போட்டா உயிரை கூட போகலாம். இருந்தாலும் குங்ஃபு பாண்டா அதையுமே எப்படியோ சமாளிச்சு ஒன்னு பிசிக்கலி பீட் பண்ணுவாரு. ஒருவேளை சமாளிக்க முடியல அப்படின்னா ஒட்டுமொத்தமா ஜுஜுட்சு பாண்டாவை ஸ்பிரிட் ரெல்ம்க்கு அனுப்பி வச்சிடுவாரு. இதுல பேட்டில் எப்படி பண்ணாலும் கடைசியில குங்ஃபு பாண்டாவோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்க்கு அவர் வின் பண்ணதான் சான்சஸ் அதிகமா இருக்கு. என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வேர்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.